ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு 2015 ஒரு எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. ஸோ அதனுடைய மேக்ஸ் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இது பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா பார்ட் 8. இதுக்கு முன்னாடி பார்ட் 7 வரையும் வீடியோ போட்டிருக்கோம். போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 48 வரை கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் 49 பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா, த லென்த்து, பிரெத்து அண்ட் ஹைட்டு ஆஃப் ஏ ஹால் ஆர் 8 மீட்டர், 10 மீட்டர் அண்டு என்ன இருக்குன்னா 4 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் த ஹால் ஆஸ் ஒன் டோர் ஆஃப் ஏரியா 3 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் தி வால்ஸ் அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் வந்து என்னங்க 200 பர் ஸ்கொயர் மீட்டர் சொல்லியிருக்காங்க. கொஷின்ஸ் என்ன தமிழில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலான்னா, சிம்பிளாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமினுடைய நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க. 8, 10, 4ன்னு கொடுத்துறாங்க. அந்த ரூமில் என்ன இருக்குன்னா ஒரு டோர் இருக்குது. சரிங்களா? என்ன இருக்குது? ஒரு டோர் இருக்குது. அந்த டோருடைய ஏரியாவும் கொடுத்துறாங்க. என்னென்னா 3, 1.5 கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரூமுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. ஒரு சதுர மீட்டர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு 200 ரூபானா அந்த ரூம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. பார்த்தோன்னா கனச்செவ்வகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கியூபாய்டு அந்த ஃபார்மெட்டில் எடுத்து சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது எடுத்து உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சரிங்களா, புறப்பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னா எல்லாருமே தெரியும். 2 bracket of L plus B into height. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. ஸோ 2 times of L வந்து என்ன இருக்குது 8, அதுக்கப்புறம் மீட்டர் வந்து என்ன இருக்குது 10. சரிங்களா? அப்போது L plus Bன்றது 18 ஆகிடும். ப்ளஸ்ஸு மல்டிபிள் ஆஃப் இன்னர் ஹைட் வந்து 4 மீட்டர். சரிங்களா? 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு எல்லாமே மீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிங்க. சப்போஸ் சென்டிமீட்டர்னால் அது நீங்கள் மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸோ உங்களுக்கு என்ன வரும் 8. சரிங்களா? 4 2 8. அப்போது 18 × 8 வந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 8 8 அடுத்தவங்க 4 மீதி 6 8 1 8. அப்போ என்ன வரும் 10 14 144 வரும். சரிங்களா? 144 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நான் ஏரி கண்டுபிடிச்சிட்டேன். இதில் என்ன பண்ணால் ஒரு வீடு இருக்குது வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது. சரிங்களா? இது நான் கனசதுரமாக போட்டேன். ஸோ ஜென்ரலாக இது வந்து இப்படி போட்டால் நல்லா இருக்காது. உங்களுக்கு ஒரு வீடு மாதிரியே போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்குன்னா இதில் பெயிண்ட் பண்ணுறாங்க. பெயிண்ட் பண்ணும்போது இங்கே ஒரு டோர் வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த டோரோட ஏரியா வந்து கழிக்கணும். அப்போ அந்த டோரோடைய ஏரியா வந்து இங்கே என்ன இருக்குது, ஸோ டோரோட ஏரியான்றது பார்த்தீங்கன்னா ஸோ ரெக்டாங்கிள் தான். அப்போ ரெக்டாங்கிள்னால் L × B ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 4.5 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். அப்போ 4.5 மீட்டர் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணோம் இதை கழிச்சா ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா ஸோ 139.5 வந்துடும் மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? 139.5 மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். ஜஸ்ட் நான் சப்ராக்ஷன் பண்ணியிருக்கேன். எதுக்காக சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா அந்த ரூமோடைய வேல்யூஸ் வந்து அந்த கதவு சப்ராக்ஷன் பண்ணால் தான் நம்ம டோட்டலில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ 139.5 வச்சுருக்காங்களே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்கன்னா பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளோ 200 ரூபா. அப்போ 139.5 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்புறமா 2 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 5 10க்கு 0 மீது 1 2 9 18. அப்புறமா 19 9 மீதி 1 2 3 6 7 2 1 2. அப்புறம் பார்த்தா 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா ஸோ ஒரு டெசிமல் இருக்குது. ஒரு டெசிமல் கேன்சல் பண்ணால் 27900 இதுதான் ஆன்சர். சரிங்களா? எவ்வளோ 27,900 ரூபாய். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? அந்த ரூமுக்கு வந்து எவ்வளோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆகும்னா 27,900 ரூபாய் வந்து ஆகும். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னா ஸோ 50வது கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் சிலிண்டர் டேங்க் இஸ் வந்து என்ன கொடுத்துறாங்க 1848 மீட்டர்ஸ் கியூப் அண்ட் த டயாமீட்டர் ஆஃப் இட்ஸ் பேஸ் இஸ் 14 மீட்டர் தென் ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த டேங்க்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு உருளை வடிவில் ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியுடைய கொள்ளளவு வந்து பார்த்தோன்னா 1848 மீட்டர்ஸ் கியூப்னா அதனுடைய விட்டம்னா டயாமீட்டர் 14 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய ஆழம்னா ஹைட்டு அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா?
சரிங்களா. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த டேங்க், என்ன டேங்க்கு, சிலிண்டர் டேங்க் வந்து என்ன ஃபார்முலானா, ஸோ எல்லாருக்குமே தெரியும் வால்யூம்னா ஸோ 5r²h இதுதான் ஃபார்முலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாலும் உங்களுக்கு தூக்கத்திலே எழுந்து கேட்டாலும் ஃபார்முலா வந்து நல்லா உங்களுக்கு என்ன பண்ணணும், ஸோ சொல்ல தெரியணும்னா எழுதி காமிக்க தெரியணும். அட் த சேம் டைம் நீங்கள் டயக்ராம் போட தெரிஞ்சால் என்றைக்குமே ஜென்மத்துக்கும் ஃபார்முலா மறக்கவே மறக்காது. அது நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்லிவிடுவேன். ஏன்னா நிறைய நீங்கள் டயக்ராம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மென்சுரேஷனை பொறுத்தவரை நிறையா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஆழம்னா இந்த இடத்துல ஹைட்னு மென்ஷன், சரிங்களா. வால்யூம் என்ன கொடுத்துறாங்க, 1848 இஸ் ஈக்குவல் டு 5ஓட வேல்யூஸ்னா 22/7. ஆரம் வந்து என்ன கொடுத்துறாங்கன்னா 14, அப்போது 14/2ன்னு அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா ஆரம்பம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், விட்டத்தை வந்து ஆரம்பம் மாற்றினா ஸோ அது டிவைட் பை 2ன்னு பண்ணோம். 14/2 இன்ட்டு ஹைட்டு, சரிங்களா. ரொம்ப கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஃபார்முலாஸ் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணுமானா விட்டம் கொடுத்துறாங்க, விட்டத்தில் பாதி ஆரம், ஸோ பாதி பண்ணிவிட்டேன். அப்போது அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஸோ கேன்சலேஷன் தான் பண்ணணும். இது பாருங்கள் 2 முறை, இதையும் கேன்சல் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சா. அடுத்து இது 1, இது 11 முறை, சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் இது 11 டேபிளில் கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக கேன்சல் ஆகும், ஏன்னா 8 வந்ததுனால 1848 11ஆல் கேன்சல் பண்ணோம். ஸோ 11 டைம்ஸ் பண்ணும்போது 11 மீதி 7 வரும், 74. ஸோ 11 66 வரும். ஸோ ரிமைனிங் பார்த்தா 8 வரும். 8 10 உங்களுக்கு பார்த்தோன்னா ஸோ 74 வந்துடும், சரிங்களா. ஆமாம் 74 வந்துடும். ஸோ 8 அகெயின் வந்து 8 டைம்ஸ், ஸோ 88 வந்துடும். இப்போ நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணால் இது 0 ஆகிடும். அப்போது இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எங்கே என்ன வருதுன்னு ஆன்சர் 168 வருது. இந்த 168 14ஆல் டிவைட் பண்ணும், சரிங்களா. அப்போ 168 14ஆல் டிவைட் பண்ணால் இது வந்து 7 காமன். ஸோ அது 2 டேபிளில் பார்த்தா 7 வரும். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 84 வரும். அடுத்து வந்து ஒரு முறை இது 12 டைம்ஸ் வரும், ஏன்னா 7 டேபிளில் டேட்டா வந்துடும். ஸோ ஆமாம் 12 டைம்ஸ் வந்துடும். அப்போது ஹைட்டுனா ஆழம் 12 மீட்டராக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சம்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2012 கொஸ்டின்ஸ் பேப்பரில் எடுத்து அப் டு 2024 வரை உங்களுக்கு நான் டீச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 2012 2024 வரை, சரிங்களா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாடல்ஸ், சரிங்களா. அது கணக்கிலே இருக்காது எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர நான் ரெடியாக இருக்கேன். உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று தான். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும், எந்த கொஷின்ஸ் வந்து டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே டீச் பண்ணிவிடுவோம், சரிங்களா. அந்த எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் முடியத்துக்குள்ளே எல்லாமே டீச் பண்ணி கொடுத்துருவோம். அது எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, சரிங்களா. அது ஒரு டார்கெட்டை வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் விட மாட்டேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டின் டெவலப் பண்ணியாச்சு, தனித்தனி இயரும் போட்டு நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸில் இருக்கிற எல்லா மேக்ஸ் கொஸ்டினும் ஒன் பண்ணால் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன், சால்வ் பண்ணி கொடுத்து தான் இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க, சரிங்களா. சரி, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.